அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார், தொடர்ந்து அரசியல்ல பலரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, திமுக பாஜக கூட்டணி அமையுமா அப்படின்னு தான் பலரும் இப்ப பேசு பொருளா பேசிட்டு இருக்காங்க. காலத்தின் கட்டாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. கடந்த காலத்துல கலைஞர் அவர்களுக்கு தான் வச்சாரு வாஜ்பாய் அவரோட சேர்த்து. அன்னைக்கு ஒரு கட்டாயம் இருந்தது. அன்னைக்கு வாஜ்பாயோட ரைட் பர்சன் இன் த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு வச்சாரு. பட் இப்போ விஜய்ன்றவர் ஒரு ஒரு பலமான சக்தி தமிழ்நாடு அரசியல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சக்தியை பலவீனப்படுத்துறதுக்கு கையில எந்த ஆயுதம் இருந்தாலும் எடுக்கத்தானே செய்யணும். நம்ம கிட்ட இருக்கிற நமக்கு தேவையான ஆயுதம் பார்த்தீங்கன்னா வலிமையான ஆயுதம் நமக்கு ஒன்று வேணும். அப்போ இங்க காங்கிரஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க விலைக்கு வந்துட்டாங்க. சென்ட்ரல்ல ஒரு சப்போர்ட் வேணும். யாருக்கு? டிஎம்கேக்கு. காங்கிரஸ் சப்போர்ட் இல்லைன்னு ஆயிடுச்சு, விலைக்கு வந்தாச்சு. இப்போ பிஜேபி இவங்க அகாமடேட் பண்ணிட்டாங்கன்னா விஜய்க்கு வேற ரூட்டே கிடையாது. அடுத்தது காங்கிரஸ் தான் சொல்லுவாங்கல்ல. பார்த்தீங்கன்னா வேற வழியே கிடையாது. அதை குட்டிச்சோறு சொல்லுவாங்களே, அது நான் சொல்ல மாட்டேன். அல்ல சொல்றேன் நான். அப்ப என்ன ஆகும்னா வேற வழி இல்லைன்னு ஆயிடும் காங்கிரஸ்க்கு. காங்கிரஸ்க்கும் இவரை விட்ட வழி கிடையாது. இவங்களுக்கும் காங்கிரஸோட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமேட்டிக்கான அரசு நடக்குது. என்னன்னா, இந்தியா கூட்டணியில தாவேக்கா கிடையாது. ஆனா தமிழ்நாடு அரசுல பார்த்தீங்கன்னா கூட்டணி அரசாங்கத்துல 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இங்க ஆதரவு. ஆனா டெல்லியில பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில இல்லை. சரி, டிஎம்கே இல்லைன்னா டிஎம்கேவும் கிடையாது, டிஎம்கேவும் இல்லை. ஆனா ஒரு சில நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எதிராக தான் திமுக எடுக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்துல கூட எடுத்துக்கலாம், நீட் விஷயத்துல கூட இருக்கு. ஆனாலும் எதிர்காலத்துல எப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப 29 தேர்தல் வருது. 29 பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள இங்க நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ தாவேக்காவை பலவீனப்படுத்தணும்னு சொன்னா, எதிர்க்கணும்னு சொன்னா இங்க ஒரு வலிமையான சக்தி தேவை, இவங்களுக்கு தேவை. அப்போ வலிமையான சக்தி இருக்குன்னா திமுக தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு வலிமையான சக்தி இருக்கலாம். ஆனாலும் சென்ட்ரல்ல ஒரு கட்சி இருக்கும்போது ஒரு அகில இந்திய கட்சியோட சேர்ந்து வலிமையா இருக்குதுன்னு சொன்னாலது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பார்த்தீங்கன்னா பலம் எழுந்து போயிருக்கு. ஸோ அப்போ எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டால் பிஜேபிக்கு கேட்டால் இங்கே ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான சக்தியா இருக்கும். எப்படியும் விஜயோட போக முடியாது. ஏன்னா இங்க 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்குறாங்க, விஜயோட சேர்ந்து போக முடியாது. அப்போ ஒரே ஆப்ஷன் பிஜேபிக்கு கேட்டால் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட சேர்ந்து பயணிச்சு தோல்வியை சந்திக்கிறதா, அல்லது வலிமையா இருக்கிற திமுகவோட சேர்ந்து பயணிக்கிறதா. அப்படி பிஜேபி தரப்புலையும் அந்த யோசனை இருக்குது. டிஎம்கேலே பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்கணும்னு சொன்னா மத்தியில் இருக்கிற ஆட்சி கையில் இருந்ததுன்னா இவங்க சௌகரியம் தானே. இப்போ ஒரு வாரத்திலேயே ஒரு மாசத்தே முடியும் விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு வருஷம் கூட ஆகட்டும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு கூட்டணி, ஒருவேளை காங்கிரஸை காட்டிட்டு பிஜேபியோட அலைன்ஸ் போயிட்டான்னு வச்சுங்க விஜய், அப்போ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கூடுதல் வலிமையாயிடும்ல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ காலம் மாறி வரும்போது பிஜேபியை நோக்கி டிஎம்கே கூட பார்த்தீங்கன்னா அலைன்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்மையில அந்த நீட் தேர்வு, அந்த மாணவர்கள் போராட்டத்தின் போது ராகுல் காந்தி கலந்துக்கிறாரு. அங்க கைது செய்யும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். ஏன்னா ஸ்டாலின் அல்லது திமுகவோ அதுக்கு எந்த ஒரு கண்டனமும் தெரியல. இதுதான் இங்க அரசியல். நான் தான் சொல்ல பாருங்க, உள்ளபடியே இது நீங்க இப்படி கேட்கறதால நான் பளிச்சுன்னு ஒரு பதில் சொல்லிடுறேன். இந்த மாணவர் போராட்டத்துல இவங்க எல்லாம் போய் யாருமே போகாம, இந்த அரசியல் கட்சிகள் யாரும் போகலனாலே பாத்தீங்கன்னா அது ஒரு புனிதமா அந்த போராட்டம் நடக்கும். இது போன்ற அரசியல் போறாங்கன்னா இது போன்ற அரசியல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எதுக்காக ராகுல் காந்தி கைது செய்யட்டா நாங்க ஏன் கண்டிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குல்ல. எதுக்கு பண்ணணும்? ஏன்னா எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்படுறாரு. எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட நாங்க எதுக்கு பண்ணணும், அது அப்படின்ற எண்ணம் திமுக தரப்புல வரதானே செய்யும். ஏன்னா அரசியல் நிலைப்பாடு, அரசியல் மனமாச்சரியங்கள் இருக்குல்ல, அதை பிரதிபலிக்க தான் செய்வாங்க. இவ்வளவு பேசுறீங்க நீங்க. இப்போ கூட்டாட்சியில இருக்கக்கூடிய தாவேக்காவே பாத்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அமைச்சர்கள் தரப்புல எதுவும் பேசவே இல்லை. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு மாநில காங்கிரஸ், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டோட பிரசிடென்ட் இவரு மாணிக் தாக்கூர். ஸோ மாநில தலைவரோட மாணிக் தாக்கூர் கிட்ட இருந்தே எதுவும் கண்டனங்கள் எதுவுமே வரலையே. சரிங்களா? காங்கிரஸ் கட்சி அந்த நிலைப்பாடு இருக்கு. அப்போ திமுக பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை ஆதரவா அவருக்கு கைதுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்கிறது எதிர்பார்க்கறது வேஸ்ட். அது காரணம் அரசியல் தான் காரணம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இங்க புரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தாவேக்கா அரசு வந்த பிறகு இந்த கூட்டணியில ஒரு குழப்பம் இருக்கு. இதுக்கு முன்னாடி 1 to 1 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கூட்டணினா பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். இப்ப காங்கிரஸோடவும் இவங்க கூட்டணி அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அகாமடேட் ஆகலை. அங்கேயும் வெளியே இருக்கிறாங்க.
சரி இங்கே வந்து பார்த்தா பிஜேபியும் கிடையாது சரிங்களா. இங்கே என்னன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல இருந்து 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பொருள் ஆகுதுங்கன்னா, எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, உங்ககிட்ட இருக்கிற வந்து ஒரு 4 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணீங்க, இந்தாங்க 2 அமைச்சர் பிடிங்க, அப்படிதான் இருக்க தவிர இன்னும் வந்து உறவு வந்து ஜெல்லாகல. அந்த இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெருக்கமே வரல கூட்டணி. ஏன்னா கூட்டணி இல்லைன்றது ஆயிடுச்சு. அப்போ கூட்டணி எப்போ முடிவாகும்? சரி நீங்க புதுசா ஒரு கூட்டணின்னு சொன்னீங்க, ஏதோ சமூக நீதி கூட்டணியே ஏதோ சொன்னாங்க, அது இன்னும் வந்து வரவே இல்லை, இன்னும் உருவாகல. உருவாகிறதுக்குள்ளே முரண்கள் நிறைய இருக்கு. யார் தலைமை அதுக்கு? ஸோ இவங்க தேவையில்லாம சில எனக்கு தெரிஞ்ச இந்த தாவேக அரசு வந்து ரொம்ப அதீத ஆர்வ கோளாறுல இல்லை அனுபவமின்மையில வந்து தேவையில்லாம சிக்கல்லாம் தூக்கி போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அமைச்சர்கள் இந்த எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா எப்படி உங்களுக்கு மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இருக்கிற கட்சி வச்சு கொஞ்ச நாள் போயிருக்கலாம். அதுக்குள்ள குதிரை பேரம் வந்து கழுதை பேரம் அந்த பேரம் இந்த பேரம் பேசி கடைசியாக தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி தேவையில்லாம அந்த அதிமுக வந்து பலவீனப்படுத்தி இப்போ இங்க வந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி மறுபடியும் வந்து அதிமுக கேட்டை திறந்தா போயிடலான்ற நிலைமையில தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து அதிமுக இருந்து வந்தாங்களோ சட்டமன்ற உறுப்பினர்லாம் இப்போலாம் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கல்ல இருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கே விசாரணை வச்சாங்கன்னா இவங்க வந்து எப்படி இவங்க ராஜினாமா பண்ணாங்க, எதனால் ராஜினாமா பண்ணாங்கன்னு சொல்லி விசாரணைகள் வந்து பலமாச்சுன்னா ரொம்ப சிக்கலாயிருக்கு. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரம்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இவங்க சைட்ல வந்து அது திமுக தரப்புல செஞ்ச உடனே இப்போ என்ன செய்றாங்க, அவங்கள ஒரு 4 பேரை கைது பண்ணி அந்த விசாரணை எல்லாம் பண்றீங்க. இப்போ இதுவும் தான் குதிரை பேரம், அதுவும் வந்து கிட்டத்தட்ட அப்படிதான். கொஞ்சம் ஒருவேளை இவங்க கொஞ்சம் மெத்தனமா இருந்தாங்கன்னா ஒருவேளை 10 எம்எல்ஏக்கள் கூட மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நடந்திருக்கலாம் ஒரு வேலை. ஏன்னா அப்படிதானே பார்க்கப்படுது. இது யார் பண்ணாங்கன்னா இது திமுக தரப்புல பண்ணாங்க. அப்ப நீங்க பண்ணதுன்னு கேட்டா நாங்க பண்ணது குதிரை பேரம், அவங்க பண்ணது நான் கழுதை பேரமா. சபாநாயகராக தானே சொன்னார், குதிரை பேரம் கழுதை பேரம்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார்ல. அப்ப இது வந்து குதிரை பேரம் அதிமுக இருக்க எம்எல்ஏக்கு உங்களோட எம்எல்ஏக்களை தூக்குறாங்கன்னா அது நான் கழுதை பேரமா அது? அப்போ இது தவறான வந்து அரசியல் நடவடிக்கை. இப்ப அதை சிக்கிக்கிட்டு இருக்கு தேவையில்லாம பிரச்சனைகள். ஒரு பக்கம் கடம்பூர் ராஜு வெளிப்படையாக சொல்றாரு, என்னன்னு கேட்டா யாரை வந்துடாதீங்க, இங்க மரியாதையே இல்லைங்க அப்படி சொல்றதை பார்க்கணும். ஸோ அரசியல்ல வந்து இது போன்ற கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம், அவ்வளவு வேகம் தேவையில்லை. இப்ப 2 அமைச்சர்கள் சேர்த்ததுனால என்னாச்சு, 2 விஜயபாஸ்கரால உங்களுக்கு பேர் தான் கெட்டு போச்சு. சகாயமே வந்து எச்சரிக்கை பண்றாரு, சகாயம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, என்னன்னா வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்றீங்களே. அப்போ நம்புறாங்க, விஜய் வந்து தூய சக்தின்னு நம்புறாங்க. அப்ப இந்த 2 விஜயபாஸ்கரை கொண்டு வந்த மூலமா தான் அந்த பேச்சும் வந்து வருது. ஏன்னா நேரடியாக வழக்கே இருக்கு, குட்கா வழக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த எதுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்து இப்ப தேவையில்லாம அதுல வந்து அந்த மிஸ்டர் கிளீன் என்ற பேர் அடி வாங்குதில்ல விஜய் அவர்களுக்கே சொல்றேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லாம இந்த அரசு தூக்கிட்டு வந்து மடியில போட்டுட்டு வந்து பிரச்சனைகளை வந்து இவங்களே மடியில இருக்கிற பிரச்சனை போறதுன்னா இவங்களே வாண்டடா வந்து நிறைய பிரச்சனைகளை தூக்கி சுமக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எம்எல்ஏக்களை வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ற அந்த வேலை செய்யலைன்னா இது ஸ்மூத்தா போயிருக்கலாம். இப்ப இருக்கிற இதே அளவுல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது, இப்படியே போயிருக்கலாம். அப்படியே ஒருத்தர் யாராவது விட்ரா பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி இருக்கிறாரு, இப்படி கொண்டு போயிருக்கலாம். தேவையில்லாம இந்த வந்து அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு இப்ப இன்னைக்கு தரவுனாலும் நாளைக்கு ஒரு நாளுக்கு வந்து என்னைக்காவது அந்த உண்மை வெளியே தானே வரும். நீங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணதுக்கு எவ்வளவு நீங்க கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, எது பண்ணீங்கன்றதுலாம் நாளைக்கு ஒரு காலத்துல வெளியே வரதானே போகும். யாராவது ஒருத்தர் பேசதானே செய்வாங்க. இப்பவே வைகோ பலிசின்னு சொல்லிட்டாரு, 2 பேரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு. அப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்றாரு, அவங்க செய்தது எங்களுக்கு வந்து விண்ணப்பம் அளிக்கப்பட்டது, வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தவறான அரசியல் தான் இந்த தாவேக அரசு. ஒரு அனுபவமின்மை காரணம் தான் இதெல்லாம் காரணம். இந்த மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க. தமிழ்நாட்டுல கைது நடவடிக்கைகள்லாம் பார்த்து கம்யூனிஸ்டுகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தொடர்ந்து விஜய் அவர்களுடைய இந்த நீட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை பார்த்து அந்த ஆதரவை வாபஸ் வாங்குற நிலைப்பாட்டே நாங்க எடுப்பன்ற அளவுக்குலாம் அவங்க பேச ஆரம்பிச்சு. இல்லை இது இப்போ இந்த கம்யூனிஸ்டுகளை வந்து பேசுறதே ஒரே ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லிடுறேன், நம்ம அதீதமா நம்பினதே வந்து இந்த கம்யூனிஸ்டுகள் தான். ஏன்னா கடந்த காலத்துல அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம சொல்றதுக்கே இல்லை, இப்போ இருக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் தானே அவங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒன்று பேசுறாரு, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நிலைப்பாடு மாறுது. முதல்ல அந்த கட்சியோட சேர்ந்து இந்த தோழமை கட்சிகள் கூட்டத்துக்கு கூட போகலை. ஆனால் அதே வந்து ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் பங்கேற்கிறாங்க. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இந்த நிலைப்பாடுன்றது வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஒருத்தர் தனித்து போட்டினே சொல்றாரு, உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டின்றாரு. உள்ளாட்சி தனித்து போட்டின்னு சொன்னா இப்போ இங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்கு எதுக்கு இந்த சப்போர்ட் கொடுக்கணும்? அப்ப என்ன நோக்கம், இந்த கம்யூனிஸ்டோட நோக்கமே நமக்கு புரியவே மாட்டேது. ஸோ அவங்க தான் அப்படி இருக்கன்னா நான் திரும்ப ஒரு படி மேல இது காலையில மத்தியானம் சாயந்தரம் இப்ப 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை
தற்போதைய நிலவரப்படி தான் இப்போ அண்ணனுடைய வீடியோ போடும்போது கீழே போடணும், இது வந்து இத்தனை மணிக்கு பேசுனாரு யாரு அண்ணன், திரும்ப வந்து இந்த டேட் டைம் போடணும், இந்த டைம்ல அவர் பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கு நிலைப்பாடு. அடுத்தடுத்து மாற்றங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால கூட்டணி கட்சிகளோட ஒற்றுமையும் நம்ம சொல்லிக்கவே முடியல. என்ன காரணமா இருக்கு இந்த தோழமை கட்சிகள் அப்படி ஒரு ஆர்கனைஸ்? கரெக்டா கேள்வி கேட்டீங்க, கரெக்டான கேள்வி. ஆர்கனைசிங் பண்ணக்கூடியவங்க சரியில்லை. தாவேகா தரப்பு வந்து ஆர்கனைசிங் பண்றாங்க இல்லையா, அவங்க ஆர்கனைசிங் பண்றவங்க சரியில்லை. அங்கதான் வந்து ஏதோ இல்ல கொள்கை ரீதியான அந்த கொள்கை ரீதியா இல்ல, கொள்கை ரீதியா இருக்கட்டும் அல்லது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கூட்டணி, ஏன்னா ஒரு கடம்பூர் ராஜு சொல்லக்கூடியது என்ன, இங்க மரியாதையே இல்லைங்கிறாரு. அப்ப அது எங்க இருந்து அந்த வார்த்தை வருது? முதலமைச்சர் வந்து சந்திக்க முடியல, விஜய் அவர்கள் சந்திக்கல அப்படி சொன்னா பரவாயில்ல. அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து யாரும் வந்துடாதீங்க, இங்க வந்து இருக்கிறவங்களுக்கே மரியாதை இல்லை, இங்க எல்லாரையும் சமமா பாக்குறாங்க அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படி கிடையாது, சமமான்னு கூட நம்ம சொல்ல தேவையில்ல. அவருக்கு ஏதோ அங்க போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமரியாதை நடந்திருக்கு. அவர் வந்து இங்க ஏற்கனவே அம்மா கிட்ட இருந்தவங்க தான் ரொம்ப எல்லாம் மரியாதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அங்க இருக்கிற கட்சியில இருக்கிற இரண்டாம் கட்ட நிர்வாகிகளால ஏதோ அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை இந்த தோழமைகள் வந்து வெறும் பிம்பத்திற்காக மட்டும்தான் உதவுவாங்க, வாக்கு வங்கி இல்ல, தோழமைன்றதே அங்க இருக்குதானே சந்தேகமா இருக்கு. ஏன்னா முரண்கள் நிறைய இருக்குல்ல. இல்லைன்னா ஒரு நாஞ்சில் சம்பத்து பேசுறத பேச்சு பார்த்துருப்பீங்க, எங்க தலைவர் காலடியில் விழுந்து கிடக்கிறாருன்னு சொல்லி வைகோவை பேசுறாரு. இன்னும் அந்த வைகோ தரப்புல வந்து பாத்தீங்கன்னா காதுல விழாத மாதிரியே இருக்கிறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, இது வைகோ காதுல விழாத மாதிரியும் வந்து துரை வைகோ காதுல விழாத மாதிரி நடந்துக்கிறாங்க. சொன்னது யாரு? நாஞ்சில் சம்பத். என்னன்னா எங்க தலைவர் காலடியில் விழுந்து கிடக்கிறார் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய வார்த்தை அது, அது வைகோவை. ஆனா அதையும் காதுல விழாத மாதிரி நடந்துக்கிறாங்க பாருங்க, இது அந்த மாதிரி இருக்கு. அப்போ இங்க ஒருங்கிணைக்கிறதுல பிரச்சனை. தாவேகா தரப்புல இந்த கட்சிகளை வந்து மற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கிறது இருக்கு இல்லையா, அதுல வந்து ஏதோ சிக்கல் இருக்கு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். அது வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து சரின்னா அங்க வந்து ஒரு முக்கியஸ்தர் யாராவது அங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்குவப்பட்டவங்க வேணும். புஷியானதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து கூட்டணி கட்சிகளை போய் வந்து அரவணைக்கிறதுல அது அந்த அளவுக்குலாம் பக்குவம் கிடையாது. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு கட்சியிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை வந்து முன்கூட்டியே பேசிக்கணும் இல்லையா. ஒரு கட்சியில வந்த உடனே நீங்க பதவியை எதிர்பார்க்காதீங்க, அது கொஞ்சம் காலம் ஆகும், அது முன்னாடியே சொல்லணும். நீங்க வரும்போது வந்து சேர்த்துக்கிறீங்க, உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு துண்டை கழுத்துல மாட்டி என்ன செய்றீங்க, இது அடையாளப்படுத்துற மாதிரி சொல்றாங்களா, ஒரு சீல் அடிக்கிற மாதிரி வந்து அடிச்சு நீங்க என்ன செய்றீங்க, சேர்த்துக்கிறீங்க. ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இதெல்லாம் யோசிக்கணும்ல. இப்ப வந்தவங்க வந்து விஜயபாஸ்கர்கள் உட்பட வந்தவங்க அத்தனை பேரும் வந்து என்ன செய்யறாங்கன்னா யோசிக்கிறாங்க, நம்ம இங்க இருக்கலாமா இல்லையா. ஏன்னா கட்சிக்கான அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை. ஒரு அரசியல் கட்சிக்கான அந்த ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா பரவாயில்ல. இவங்கெல்லாம் மாவட்ட அரசியல் பண்ணவங்க. இப்ப இங்க என்ன வந்து இப்ப அங்க வந்து பர்வேஸ் கீழே வந்து இப்போ விஜயபாஸ்கர் வேலை செய்ய முடியுமா? அது இருக்குல்ல, அந்த சிக்கல்லாம் வரும்ல. ஒரு அதிமுக வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் சேர்க்கறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்டிங் அகாமடேட் பண்ணணும், அதை பண்ணிட்டு தான் நீங்க சேர்க்கணும். ஆனா இல்ல அதான் வந்த உடனே பதவியெல்லாம் கொடுக்க முடியாது சொன்னா அப்ப அவங்க மதிப்பில்லைன்னு பொருளாயிருதுல்ல. ஸோ அதனால இதெல்லாம் வந்து, ஆனால் இதே வந்து நீங்க திமுக வந்து அதிமுக போனாலும் சரி, அதிமுக திமுக போனாலும் ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அவங்களுக்கு மாவட்ட அளவுல. இங்க மாவட்ட அளவுல இவங்க வந்து இருக்கிற எம்எல்ஏக்கள் ஜெயிச்சவங்களே மாவட்டத்தில் இருக்கிற பல மக்களுக்கு தெரியாது, எம்எல்ஏக்களுக்கு தெரியாது, மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியாது. அப்படிதான் இருக்கு இந்த கட்சியை. அங்கேயே இன்னும் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகாத போது அங்க போயிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கே இல்லை, எனக்கு மரியாதை இல்லைன்னு சொன்னா தான் நடக்கும். அது அதிமுக இருந்துருக்கணும், பொறுமையா இருந்துருக்கணும். இவங்க வேக வேகமா வந்தாங்க, வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய அளவில் ஏதாவது போஸ்டிங் கிடைக்குன்னு நினைச்சு எதிர்பார்த்து வந்திருக்கலாம். அது நடக்கிற போது தான் அந்த அந்த ஏக்கத்தோட வெளிப்பாடு தான் அவர் சொல்றாரு, யாரும் வந்துடாதீங்க, இங்க இருக்கிறவங்க மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சார், இறுதியாக ஒருவேளை விஜயை தோற்கடிக்க வேண்டும் என்றால் திமுக, அதிமுக, பாஜக இவர்கள் மூவரும் இணைந்து விஜயை தோற்கடிக்கவும் களமாடுவார்கள்னு சொல்ல. அப்படி ஃப்ரேம் பண்ணாலே அப்ப விஜய் பெரிய சக்தின்ற மாதிரி ஆயிடும். அவ்வளவு 3 பேரும் சேரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த 3 பேரும் சேரணுமா? அப்போ அந்த அளவுக்கு வலிமையான சக்தியா? வலிமையான சக்தி தான், ஆனா 3 பேருமே சேர்ற அளவுக்கு என்ன வந்து வலிமையான சக்தியான ஒண்ணு இருக்குல்ல. ஸோ எனக்கு நான் அப்படி பார்க்கவே இல்லை. திமுக வலிமையா இருக்குது, எல்லாமே டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க, போலிங் டிஃபரன்ஸ், ஓட்டோட டிஃபரன்ஸ் எல்லாமே வந்து திமுகவுக்கும் அதிமுகவும் 20 லட்சம் ஓட்டு வித்தியாசம். ஸோ அப்போ வந்து அதிமுக பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, சரிங்களா. அதனால வந்து
திமுகவும் வந்து பிஜேபியும் சேர்ந்தாலே கூட போதும். பிஜேபின்றது எதுக்கு கூடுதலாக மத்திய வந்து இங்கே பெரிய ஓட் பேங்க் கிடையாது. இருந்தாலும் சென்ட்ரல் சப்போர்ட் வந்து இவங்க எடுக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் சப்போர்ட் அங்கே இருக்கிறதுனால காங்கிரஸும் சம அளவு தான் இங்கே இருக்குது. காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு சொல்லலாம் பிஜேபி காட்டிலும். என்னன்னா பிரச்சாரங்கள் வேற மாதிரி முன்னெடுப்பாங்க. ஸ்டாலின் எப்படி அது முடிவு எடுப்பாருன்னு பாக்குறீங்க? யாரு ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவு என்னவா? அது காலம் தான் போய் சொன்னேன். இப்போ டக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வந்து ஒரு அணுகுமுறை மாற்றம் இருக்கு. ஏன்னா இங்க வந்து காங்கிரஸோட வந்து இங்க கூட்டணியில இல்லாதனால மத்தியில வந்து தேசிய கட்சிகள் வந்து ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போனோம்னு சொல்லிட்டு இங்க மாநிலத்தோட அண்ணாமலையும் இல்லாம போயிட்டாரு. இப்ப நயினார் நாகேந்திரன் இருக்காங்கன்னா ஒரு இணக்கமான ஒரு சூழலுக்கு வரலாம். ஒரு வேலை ஏதாவது ஒரு என்ன சொல்ற கடந்த காலத்துல எப்படி வந்து கலைஞர் எப்படி ஒரு கூட்டணி போட்டதோ அந்த மாதிரி வந்து ஒரு கணக்குக்கு வரலாம். ஏன்னா காங்கிரஸோட இருக்கும்போது அப்பதான் இங்க 1-1 ஆகும். இப்ப எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்ன ஆகுன்றது அது அவர் தான் சொல்லணும். அவர் எங்க போவாரு? அடுத்த விஜய் தலைமையில போயிட்டு கூட்டணிக்கு போவாரா? ஏன்னா ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏக்களை அவர் தான் இழுத்துருக்கிறாரு. அங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. அப்ப வேற எங்க போவார்? போனா இந்த பக்கம் போகணும், திமுகவோட போகணும். அது போவாரா நம்ம சொல்ல முடியாது. ஒண்ணு திமுகவோட போகணும், இல்ல திமுகவோட போகாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நாம் தமிழரோட போனாலும் போகலாம். காலம் மாறுறதுக்கு அரசியல் நிலைப்பாடுகள் மாறும். எடப்பாடி பழனிசாமியும் வந்து சீமானும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேச்சுக்கு தான் நான் சொல்றேன். நடக்குமான்னு தெரியாது. அப்போ அது ஒரு வலிமையாக தானே ஆகும் இல்லையா? அந்த அலைன்ஸ் கொஞ்சம் வலிமையாகும்ல. ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும். நன்றி.